10 ஆண்டுகளுக்கு முன்புதான் எழுதிய சிறுகதையை வாழை என்கிற பெயரில் திரைப்படமாக எடுக்கப்பட்டிருப்பதாக எழுத்தாளர் சோ தர்மன் கூறியதற்கு, வாழையடி என்கிற சிறுகதையை இப்போதுதான் வாசித்ததாகவும் இயக்குனர் மாரி செல்வராஜ் தெரிவித்துள்ளார். பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் படத்தை இயக்கிய மாரி செல்வராஜ் அடுத்ததாக வாழை என்ற படத்தை தயாரித்து இயக்கியுள்ளார். கடந்த வாரம் திரையரங்கில் வெளியான இந்த படத்திற்கும் ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது. மண் சார்ந்த இப்படத்தை இயக்குனர் மணிரத்னம், பாலா, மிஷ்கின் உள்ளிட்ட பிரபலங்களும் பாராட்டியுள்ளனர். இந்நிலையில் வாழை திரைப்படத்தில் வரும் விஷயங்கள் அனைத்தும் தன்னுடைய சிறுகதையில் 10 ஆண்டுகளுக்கு முன்பே பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் சோ தர்மன் தெரிவித்துள்ளார். மேலும் மாரி செல்வராஜ் தன்னிடம் எந்த அனுமதியும் வாங்கவில்லை என்றும் கூறினார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் ஒரே பிரச்சனையை இருவரும் வெவ்வேறு ஊடகங்களில் கையாண்டிருப்பதாக குறிப்பிட்டார். வாழைத்தார் சுமக்கும் சிறுவர்களின் உழைப்பு பலியை முதலில் தாம் பதிவு செய்ததாகவும் கூறிய அவர், எழுத்தாளர்களின் கதைகளை படமாக எடுக்க இயக்குநர்கள் முன்வர வேண்டுமென சோ தர்மன் கேட்டுக்கொண்டார். அதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் வாழை படத்தில் அப்படியே இருக்குது. அவர் சினிமாவுக்காக ஒரு சில விஷயங்களை சேர்த்து வச்சுருக்காரு ஒழிய, மற்றபடி அதில் உள்ள அந்த சிறுவர்களுடைய உழைப்பு, தரகுனாறு, கூலி உயர்வு, லாரி டிரைவரு, கிளீனரு, அந்த வரப்பில் நடந்து வர கஷ்டம், தண்ணிக்குள்ளே அவங்க தவறி விழுகிறது, ரஜினி கமல் பனியன் போட்டுட்டு இது பண்ணுறது எல்லாமே கிட்டத்தட்ட அதுதான். இது நானும் அதே தான் பதிவு பண்ணியிருக்கிறேன், அவரும் அதே தான் பதிவு பண்ணியிருக்காரு. ஊடகங்கள் வெவ்வேறு. நான் அச்சு ஊடகம், அவர் காட்சி ஊடகத்தில் அதை கொண்டு வந்திருக்கிறார். எழுத்தாளர் சோ தர்மனின் பேட்டி வெளியான நிலையில் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள இயக்குனர் மாரி செல்வராஜ், வாழைக்காய் சுமை தூக்கும் தொழிலாளர்களை பற்றி எழுத்தாளர் சோ தர்மன் எழுதிய வாழையடி என்கின்ற சிறுகதையை இப்போதுதான் வாசித்தேன் என தெரிவித்துள்ளார். நல்ல கதை, அனைவரும் வாசிக்க வேண்டும் என்றும் எழுத்தாளர் சோ தர்மனுக்கு நன்றி எனவும் குறிப்பிட்டுள்ளார். வாழை படத்தில் வரும் கிளைமேக்ஸில் வாழைத்தார் ஏற்றிச் செல்லும் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 20 பேர் உயிரிழந்திருப்பதை காட்சிப்படுத்தியதோடு இந்த திரைப்படத்தை அவர்களுக்கு சமர்ப்பிப்பதாக மாரி செல்வராஜ் குறிப்பிட்டிருப்பார். இந்த சம்பவத்தின் சாட்சியாக தானே இருப்பதாகவும் கூறியிருப்பார்.